அந்த ஒரு அடியை நான் எடுத்து வச்சேன். என்னோடய லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸை நான் பண்ணி முதலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் அந்த 2014 காமன்வெல்த் கேம்ஸுக்கு வந்து கோல்டு மெடல் வின் பண்ணேன். ஸோ அந்த கோல்டு மெடல் மட்டும் வின் பண்ணாமல் அதுக்கு அடுத்த இதில் வந்து நான் ரெக்கார்டாக வந்து கிரியேட் பண்ணேன் காமன்வெல்த் கேம்ஸில். ஸோ அது என்னோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த 2014 தான் என்னோடய லைஃப்பை வந்து டோட்டலாக புரட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பை வந்து சதீஷ் சிவலிங்கம்னா யார், அதுக்கப்புறம் வந்து வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி இந்த வெள்ளூரில் ரொம்ப நாள் அடங்கி போயிருந்த அந்த பளு தூக்குதல் அது வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அது என்னால் முடிஞ்ச நானும் சப்போர்ட் பண்ணேன். அந்த ஒரு வெற்றி மூலிமா எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நான் முன்னாடி நின்று பேசிட்டு என்னோடய லைஃப்பை நான் ஷேர் பண்ணேன்னா அந்த வெற்றி தான். அந்த வெற்றி இல்லைன்னா இங்கே நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ என்னென்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து ஷேர் பண்ணோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லைஃபோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலை. லைஃப்பில் சில பேருக்கு ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், சில பேருக்கு படிப்பு வராமல் இருக்கலாம். ஸோ அதையே வந்து அதுலேயே உங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி நான் அது 2014 வின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக அது ஏன்னா எப்போவுமே வந்து மனுஷனோட அந்த ஒரு குணம் வந்து இல்லை இது பத்தாதுன்னு தான் தோணும். அது சில விஷயத்தில் நல்லது, சில விஷயத்தில் அது வந்து நம்ம கெட்டது தான். சில விஷயத்தில் அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான். ஸோ எனக்கு வந்து காமன்வெல்த் கேம்ஸ் பத்தில் நான் ஒலிம்பிக் விளையாடணும், நான் அதையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன், 11th பொசிஷன் வந்தேன். சரி எனக்கு அதுவும் பத்தாது, எனக்கு அர்ஜுன் அவார்டு வாங்கணும், அதுக்காக உழைச்சேன். ஸோ அதுவும் நான் வந்து 2015 அச்சீவ் பண்ணேன். சரி எனக்கு அதுவும் பத்தாது, எனக்கு வந்து இன்னொரு காமன்வெல்த் கேம்ஸில் நான் வந்து மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கும் போயிட்டு நான் திருப்பியும் ட்ரைனிங் பண்ணி 2018 நம்ம இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக கன்சிக்யூட்டிவ் 2 காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் வாங்கின ஒரே ஆள். இப்போ வரைக்கும் அது என் பேர் தான் வந்து ஒரு ரெக்கார்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே பண்ணிட்டு இருந்தேன், எப்படி நான் சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஒரு கட்டத்தில் வரும். ஸோ அந்த கட்டத்தில் தான் நான் வந்து என்னோடய நாலேஜை மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய பேர்லேயே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அகாடமி அதை வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், அப்புறம் வந்து நேஷ்னல் லெவல்லாம் போயிட்டு மெடல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த 100 பேரோட முடியாமல் ஸோ கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்பார்க் இப்போ நான் லைஃப் வந்து எதுவுமே புதுசாக நடக்கிறது இல்லை, எல்லாமே நடந்தது தான் நடக்கும். ஆனால் அது ஒரே ஆளுக்கு வந்து கண்டினியூஸாக அது நடக்காது, மாறி நடக்கும். அதுதான் வந்து இப்போ இங்கே. ஸோ மாறி நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு நடந்தது இன்னொரு ஒரு பர்சன் நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா நம்ம ஷேர் பண்ணும்போது ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் சமூகத்தில் இருங்க, எப்போவுமே ஒரு தனிமையை வந்து தேடாதீங்க, சமூகத்தில் இருங்க, கற்றுக்கங்க, யோசிங்க, திங்க் நியூ அண்ட் திங்க் பிக் அண்ட் ட்ரீம் பிக். ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த வாழ்ந்த காலம் வந்து ஒரு நல்ல லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஒரு கண்டிப்பாக வருங்கால மாணவர்களுக்கான ஒரு வேண்டுகோள். அப்புறம் வந்து வாய்ப்பளித்த சிகரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.